அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சிந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் பிள்ளைகளே, வணக்கம். தங்களுக்கு என்ன வேண்டும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. யார் பழிக்கு ஆளாவார்கள்? யார் பழிக்கு ஆளாவார்கள்? துன்னியார் குற்றமும் தூற்றமும் மரபினார். துன்னியார் குற்றமும் தூற்றமும் மரபினார். என்னை கொல் ஏதிலார் மாட்டு. என்னை கொல் ஏதிலார் மாட்டு. நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம் பேசி தூற்றுகின்ற குணமுடையவர்கள். அப்படிப்பட்ட பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள்? எனவே அவர்தான் பழிக்கு ஆளாவார்கள். நெருங்கி பழகிற நண்பர்கள் கூட அவர் இல்லாத போது குறைகளை சொல்லுவது, அப்படி சொல்லுகின்றவர்கள் எதிரில் என்பவர்கள் நெருங்கி பழவனை பற்றியே இவன் இப்படி பேசுகிறான் என்று சொல்லி எண்ணுகின்ற பொழுது அவன் பழிக்கு ஆளாவான் என்று குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.